இப்படியே நாங்கள் வயலுக்கு தான் போகிறோம். ஆனால் எங்களை வரவேற்கிறது மாதிரி மயிலே ஒன்று நிற்கிது. இதுக்குள்ளே இருக்குது, பார்த்துக்குங்க. ஆமாம், வெட்டி இருக்கு, அங்கே இருக்குது. இப்படியே போயிட்டுருக்கோம். அந்தண்ட இருக்கிற பாதை தான் கன்னி ஒழுங்குன்னு சொல்லுவாங்க. அதை ஒத்தையடி பாதையாக இருக்கும். இப்போ அது எல்லாம் சேர்ந்து போனதுனால இவங்க வீட்டு பக்கம் வழியாக இந்த வழியாக அப்படி வந்துக்கிட்டு இருக்கோங்க. வர்ற வழியிலே பாருங்கள், போகிற வழியிலேயே பிளாமரம் பார்த்திங்களா. இது நம்ம பங்காளி வீட்டு சித்தப்பா விட்டுது தான். அந்த வழியாக தான் போகணும். நம்ம எல்லாமே சின்ன பிள்ளையில் இந்த இடமெல்லாம் விளையாண்ட இடங்கள் தான். நாங்கள் முன்னாடியே ஒரு பதிவில் போட்டிருப்பேன், உணவு கொடுப்பதுன்னு ஒரு சீனில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஆரம்பத்தில் பாருங்கள், அதில் இருக்கும். இந்த பாருங்கள், இங்கே ஒரு சப்போட்டா நிற்குது பாருங்கள். உள்ள காய்ச்சிருக்கு. கீழே இருந்து பார்த்தா தெரியும், நல்லா நிறைய காய்ப்பு வந்திருக்கு. நானுமே பல தடவை சப்போட்டா போட்டு போட்டு கன்று வச்சேன். ஆனால் அது எல்லாமே ஆடு அந்த பக்கம் ஒரு பக்கம் திறந்துருக்கும்போது ஆட்டை உள்ளே விட்டுறாங்க. பார்த்திங்களா, நிறைய காய்ச்சிருக்கு. எங்குமே காய்ச்சிருக்கு. அப்படியே மரம் ஃபுல்லுமே இருக்குது. இதையுமே ஒரு மூட்டை வச்சு தான் அறுக்கணும் போல் இருக்குது. அந்த அளவு இருக்குது எல்லாம். இதான் அந்த ஒத்தையடி பாதைங்க. இடையில செல்லு கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஃபுல்லாச்சு. இல்லைன்னா ஒரு சூப்பரான காட்சியை நான் காமிச்சிருப்பேன். என்னென்னா, நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய நல்ல பாம்பு ஒன்று பண்ணாட போகிறாங்க. இந்த வியூ ஃபுல்லும் அங்கே தென்னை மரம் இருக்குது பார்த்திங்களா, அதை சுற்றிலும் உள்ள இடங்கள் ஃபுல்லும் இந்த தென்னங்கன்று தான் போட போகிறாங்க. அதை நான் படம் எடுக்க தான் வந்தேன். ஆனால் வரும்போதே நிறையா காட்சிகளை எடுத்துட்டேன். இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் குழி போட்டு வச்சுருக்காங்க. இப்படியே வாங்க. இது ஊடு பயிராக உளுந்து விதைச்சி வச்சு இதே மாதிரி தாங்க. இது ஃபுல்லும் போட்டிருக்காங்க அங்கங்கே. இது பார்த்திங்களா, அங்கே ஒரு மாமரம் இருக்கும். இது ஃபுல்லுமே போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே ஊடு பயிராக உளுந்து விதைச்சிருக்காங்க. இப்போ இது கூட ஒரு இது சொல்லுவாங்க, பழமொழி உண்டு. நாங்கள் சின்ன பிள்ளை படிக்கும்போது எங்களோட கைத்தொழில் வாத்தியார் சொல்லுவார், விடுகதை. அதாவது, ஆழ குழி தோண்டி அதில் ஒரு முட்டையிட்டு அண்ணாந்து பார்த்தா 90 முட்டைன்னு சொல்லுவார். அது என்னன்னு கேட்பாங்க. அப்போ தெரியாது, ஆனால் இப்போது இது தெரியும். அண்ணாந்து, ஏன்னா ஒரே தேங்காயை நட்டு வச்சு அது வளர்ந்து பல தென்னை மரமாகி பல தேங்காய்களை கொடுக்குமா. அது சொல்லுவாங்க அப்போ. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சுது எனக்கு இதனோட விளக்கங்கள்லாம். இப்போ தான் நல்லா தெரியுமே. ஆனால் இப்போ உள்ள ஆசிரியர்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம அப்பப்போ பார்க்குறோம். ஆசிரியர்களை சின்ன பிள்ளைங்கள்ட்ட எப்படி பண்ணணுமோ செய்யணுமோ அதையெல்லாம் கற்று வைக்கிறத விட்டு மற்றதையெல்லாம் செய்கிறாங்க. அதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கணுங்க. இதையெல்லாம் காமிக்க தான் வந்தேன். இது எப்படி, இதுக்கு ஒரு அளவு இருக்கும். அதாவது, இந்த குழிக்கும் இப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு அடுத்த குழி பாருங்கள். இந்த குழிக்கும் இடைவெளி எவ்வளோன்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அது எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே சொல்லுவாங்க, வண்டி போகிற மாதிரி என்னென்னா, வண்டி போகிற மாதிரி வாழையும் தேர் போகிற மாதிரி தென்னையும் போடணும்னு. இது ஒரு பழமொழி உண்டு. இப்போ அந்த கணக்குப்படி தான் எனக்கு தெரியும். இது தேர் போகிற மாதிரி இடைவெளி இருக்குது இதுக்கும் இந்த இடத்துல உள்ளதுக்கும். இன்னும் அங்கெல்லாம் போய் எடுக்கலாம்.
நான் இது வந்து இந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லானதுனால என்னால் போக முடியல. இன்னொரு தடவை நான் வந்து எடுத்து காமிக்கிறேன். இந்த தென்னம்பிள்ளை போடும்போது காமிக்கிறேன். இந்த குழி எப்படி போட்டாங்கன்னா, ஒரு முன்னாடிலாம் வந்து வெட்டுவாங்க, இப்போ தான் பொக்லிங்லாம் வச்சு எடுத்துடுறாங்களா, அந்த மாதிரி தான் எடுத்தாங்க. இன்னும் ஸ்க்ரூ போடுறாங்க. ஸ்க்ரூன்னா அந்த அப்படியே வச்சு திருவிக்கிட்டே வர்றாங்க. அது போடும்போதெல்லாம் என்னால் வர முடியாமல் போச்சு. அது ஒன்று போடுவாங்க. இப்போ பொக்லிங்கும் வச்சும் இதை எடுத்தாங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடவு, இது அடுத்தவங்க கொல்லை. அதே மாதிரி அந்த தெரியுது பாருங்கள், அந்த தென்னை மரம் எல்லாமும் இன்னொருத்தவங்க போட்டாங்க. ஏன் இங்கே வந்து இந்த தென்னை மரம் போட்டாங்கன்னா, பக்கத்தில் உள்ள அந்த அங்கே இருக்க தென்னை மரம், அப்புறம் வந்து இதை சுற்றிலும் உள்ள இடங்களில் பார்த்திங்கன்னா, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது வந்து சவுக்கு தோப்பு. அதெல்லாம் பராமரிக்க முடியாமல் சவுக்கு போட்டு விட்டாங்க அங்கே உள்ள இடம். அதனால் இதில் வந்து மயில் நிறையா அடிச்சிட்டு, இப்போ போன போகத்தில் வந்து மயில் வந்து நிறையா எல்லாம் சேதப்படுத்திட்டு சாப்பிடட்டும், ஆனாலும் உள்ளே சடன்னு ஒரு 10 இது இறங்கி எல்லாம் அடிச்சிட்டுது. அதனால் விளைச்சல் கம்மி ஆயிட்டுங்க. பிபிடி தான் போட்டாங்க போல இருக்கு முன்னாடி, அது ரொம்ப குறைஞ்சி போச்சு. பிபிடி போட்டது நல்ல விளைவு இல்லை, விளைச்சல் இல்லை. அப்புறம் வந்து இப்போ அந்த இது சிகப்பரிசி இருக்கும் இல்லையா, கருப்பு கவுனி போட்டிருந்தாங்க. அந்த கருப்பு கவுனியில் வந்து நல்லா, அது அதிக விளைச்சல்னாலும் அது விலை கூட, அது கொஞ்சம் சாப்பாட்டுக்கு அதுதான் வந்துச்சுங்க. அதை நல்லா அப்படியே உடச்சிட்டு, அது இன்னொரு பெல்ட் போட்ட மிஷினில் தான் என்னமோ அடிக்கணுமா, அவிச்சு அந்த மிஷினில் விட்டு அடித்து அதை நம்ம மிக்சியில் விட்டு குருணை ஆக்கிக்கலாம். பொங்கலாம், உப்புமா மாதிரி கிளறலாம், இட்லி போட்டுக்கலாம், எல்லாமும் பண்ணிக்கலாங்க. அதில் இந்த மாமரம் இந்த போர் செட்டில் உள்ளதுங்க. நல்ல அது ஏதோ ஒரு மாங்கனி சொல்லாலும் பெருசாக இருக்கும். இதுதான் பக்கத்தில் உள்ள தென்னந்தோப்பு, இது பக்கத்தில் உள்ளவங்களோடது. இது எங்குமே இதிலெல்லாம் மயில் அடைஞ்சிட்டு தான் இந்த பக்கம் உள்ள இதையெல்லாம் நெல்மணிகளை சாப்பிட்ரும். அதனால் நெல் இனிமேல் இந்த பக்கம் போட முடியாது. இங்கே கடலை போட்டிருக்காங்க. அந்த பாருங்க, மயில் பார்த்திங்களான்னு தெரியல எனக்கு, எல்லாம் அந்த அவங்க துரத்துட்டு போயிட்டாங்க. இது எல்லாமே கடலை செடி. இந்த வியூ ஃபுல்லும் கடலை, இந்த இடம் ஃபுல்லும் கடலை போட்டிருக்காங்க. பார்த்திங்களா, நல்லாயிருக்கும் இந்த கடலை செடி, நல்லாயிருக்கும். பாருங்களேன், சின்ன சின்ன செடியாக வந்திருக்கு. இப்போ தான் மயில் அங்கே நிற்கிது, இந்த வரப்பு ஓரத்தில் என்னமோ பூக்கள்லாம் பூத்து கிடக்கு. இது எள்ளு செடிங்க, இது எள்ளு. இந்த பார்த்திங்களா, எள்ளு. இது இந்த எள்ளு நல்லா விட்டுட்டு தான் எள்ளு. இது ஃபுல்லுமே எள்ளு விதைச்சிருக்காங்க. அந்த வியூ வரைக்கும் எள்ளு விதைச்சிருக்காங்க. இதெல்லாம் பக்கத்து விட்டு கொள்ளையில் உள்ளதுங்க. அந்த சவுக்கு தோப்பு, இதெல்லாம் எள்ளு. எள்ளு விதைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த கருப்பு இது வந்து கருப்பு கலர் கிடைக்கிது பார்த்திங்களா, அது வந்து நம்ம வயல்வெளியில் விதைச்சி அதை அள்ளணும்பாங்க. அதுக்கு பிறகு செல்வம் நிறையா சேரும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் வரும்போதே இந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லானதை நான் கவனிக்கலை. அப்போது வந்து நம்ம டாமியும் அந்த சிம்காவும் ஒரு இடத்த நோக்கி ஓடுனாங்க. அங்கே பார்த்தா நான் என்னான்னு இப்படி திரும்பி பார்க்குறேன், பெருசாக கம்பு மாதிரி நின்றுச்சு. அது நல்ல பெரிய நல்ல பாம்பு. இந்த சருகுக்குள்ளேருந்து இவங்களை கண்டுட்டு அது உஷாராகுது. ஆனால் படம் எடுக்கலை.
படம் எடுக்காமலே அது இவ்வளோ பெருசு விரிச்சுக்கிட்டு நல்லா இப்படி இருக்குது இப்படியே. அப்படி சடனாக டக்குன்னு வந்து நான் வந்து இந்த லாங் ஷாட்டில் ஒரு படம் எடுப்போம்னு அதை டச் பண்ணுறேன், அது எடுக்கவே மாட்டேன்ட்டு, ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டுன்ட்டு. அது அப்படியே கீழே படுத்து போகுது பாருங்கள், கண்ணு கரீர்னு அந்த ராமம். அதை கூட நல்லா எடுத்துருக்கலாம். ஆனால் அப்போ வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டு எல்லாமே இப்போ தான் உட்காந்து அழைச்சிட்டு மறுபடியும் நான் இது பண்ணி, ஏன்னா வீட்டை விட்டு நான் வெளில கிளம்பவே முடியாது. பொழுதுக்கும் வீட்டில் தான் இருக்கணும். அங்கிட்டு இங்கிட்டு போனாலும் ஒரு துணையோடு தான் வர விடுவாங்க. இந்த அம்மா தான் வந்தாங்க, வேலைக்கு வருவாங்க, அவங்களோட தான் அழைச்சிக்கிட்டு தான் வந்தேன். இந்த நேரத்தில் வந்து எடுத்துடலான்ட்டு. அதுக்குள்ளேயே அப்பா வந்துட்டாங்க. ஆனால் இங்கெல்லாம் இருக்கிறதுக்கு சின்ன பிள்ளைலாம் நாங்கள் இங்கெல்லாம் வருவோம். இந்த போரில் எல்லாம் குளிக்கிறது உண்டு. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்தாலே நமக்கு வந்து இந்த கால்வலிலாம் கூட இருக்காது, அவ்வளோ அருமையாக இருக்கும். மாம்பூ நிறையா பூத்துருக்கு அந்த அவங்க வீட்டு இதில். எனக்கு என்னென்னா இதெல்லாம் விட அந்த கோப்ராவை எடுக்காமல் போய்த்த மீன் ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. எப்பாவது ஒன்று தான் சிக்கும் அந்த மாதிரி. சரியெல்லாம் பார்த்தாச்சுங்க. இதெல்லாம் ஒரு தேங்காய் ஒன்று விழுந்து கிடக்கு. இந்த மாதிரி நிறையா தேங்காய் இங்கே விழுவோம். வரவங்க போகிறவங்க தான் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து தேங்காயோட ரேட்டே கூடுதலாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு தேங்காயே வந்து நம்ம விவசாயிகள் கொடுக்குறதே வந்து 20 ரூபா 22 ரூபா அந்த மாதிரி கொடுக்குறாங்க. வணிகர்கள் வந்து வியாபாரிகள் வந்து அதே 2 அடிப்பா 40 ரூபாய்க்கெல்லாம் விற்கிறாங்களாம், அப்படி கொடுக்குறாங்களாம். நம்ம வீட்லேயும் இந்த சுற்றிலும் போட்டிருக்காங்க. இப்போ தான் தோப்பெல்லாம் போட போகிறாங்க. அங்கெல்லாம் இருக்குது. இன்னொரு இடத்துக்கு போய் அப்புறமா நான் எடுத்து போடுறேன். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அதுக்கான நேரம் தான் இருக்காது. யாராவது கூட்டிகிட்டு வந்தால் தான். எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த மாதிரி வயல்வெளிகளே விவசாயிகளுக்கு ஆதரவாக எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. அப்போ தான் எல்லாருக்கும் விவசாயத்தோட அருமை தெரியுங்க. எல்லாம் பாருங்கள். சரி, ரொம்ப நன்றிங்க.